ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் 16 கரண்டி நெய். இன்னைக்கு நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கோலா உருண்டையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த உருண்டையை தான் ஒரு அரை மணி நேரமாக பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த சிக்கன் பீஸை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இது ஒன்றும் இல்லை, நம்ம முதல்ல அரைச்சோமே வெங்காயமும் பச்சை மிளகாவும், அதுதான். வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதை தான் இப்போ புளிச்சு விட்டுட்டு இருக்கோம். அப்புறம் 2த்தையும் சேர்த்து எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன், கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுட்டு அதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சம் மைதா மாவு எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அந்த மாவையும் சேர்த்து வச்சு விரசிக்கோங்க. விரசிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அந்த தட்டில் வச்சுருங்க இதே மாதிரி. அப்புறம் கடாயில் எண்ணெயை ஊற்றி அந்த உருண்டையை எடுத்து போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். அப்புறம் பொரிச்சு எடுத்து ஓரமாக வச்சுருங்க. சின்ன பசங்க கையில் கொடுத்துடாதீங்க, பல்லு போயிடும். அவ்வளோதான், வெற்றிகரமாக கட் பண்ணியாச்சு. இனி இதை எடுத்து லவக்குன்னு எடுத்து முடிங்கிட வேண்டியதுதான். கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து, சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு